வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் நந்தகுமார்பா. ஓகேண்ணா. நான் எந்த ஊர்ண்ணா இது? ஏறநாங்கல். ஏரந்தாங்கல், ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை. ஓகேண்ணா. நீங்க ஆடுகள் இவ்வளவு வளர்த்துட்டு வரீங்க. மொத்தம் எவ்வளவு ஆடு நான் வச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 50 ஆடு வச்சிருக்கிறோம்பா. 50 ஆடு வச்சிருக்கீங்க. எத்தனை கடா எத்தனை பொட்டுண்ணா இதுல? இதுல கடான்னு பார்த்தா 2 கடை தான் வச்சுருக்கிறேன். ஓகேண்ணா. பொட்டைன்னு பார்த்தா ஒரு 50 பெட்டாடு வந்து 50 வச்சிருக்கீங்க. ஆடு மட்டுமே. ஓகேண்ணா. இது எத்தனை வருஷமா நீங்க வளர்த்துட்டு வரீங்க? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா மேல வளர்த்து. 30 வருஷமா வளர்த்துட்டு தாத்தா காலத்துல வளர்த்துன்னு வரோம். ஓகே. தாத்தா வச்சிருந்தா எவ்வளவு ஆடு நான் வளர்த்துருந்தீங்க உங்க தாத்தா காலத்துல? எங்க தாத்தானா ஒரு 30 ஆடு 40 வச்சிருந்தாங்க. 30 ஆடு 40. ஓகேண்ணா. எங்க அப்பா ஒரு 100 ஆடு கிட்ட வச்சிருந்தாரு. ஓகேண்ணா. இப்போ மேக இடம் இல்லாதனால கொஞ்சம் கம்மி வச்சிருக்கிறேன் ஆடு. ஓகேண்ணா. இது என்ன ரக ஆடுனா? இது தாத்தா வந்து செவிலி ஆடு வச்சிருந்தாரு, நாட்டு ஆடு. ஓகேண்ணா. அது கடை வந்து கூடூர்ல வாங்கினோம். செவிலின்றது இதுவானா? இது செம்மறி ரகமா இல்ல செம்மறி ஆடு? செம்மறி ஆடுதான். செம்மறி ஆடு. நாட்டு ஆடு, செவிலி ஆடு. நாட்டு ஆடு. ஓகேங்கண்ணா. நெல்லூர் ஆடு வந்து பீலையில வாங்கினாரு அப்பா கடை. ஓகேண்ணா. அங்க இருந்து பிரைட்டியா இருக்கு. ஒரு நெல்லூர் ஆடு மாதிரி அரிக்குது. கிராஸ் ஆடு மாதிரி. இது எல்லாம் கிராஸ் ஆடு தான். ஆமா, எல்லாமே கிராஸ் ஆடு. ஓகேண்ணா. இப்போ நீங்க வளர்க்குறீங்களா? எத்தனை மணிக்கு நான் மேய்ச்சல் ஆரம்பிப்பீங்க? காலையில கரெக்டா பனி காலையிலன்னா கரெக்டா 8 மணி விட்டா ஆடு நல்லா இருக்கும். நம்மளால வேலை இருக்கனால, விவசாய வேலை செய்யறதுனால விவசாயம் வேற பண்றீங்க? விவசாயம் பண்றோம். ஏன்னா எவ்வளவு இடம் வச்சிருக்கீங்க? விவசாயம் என்ன பண்றீங்க? அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் இருந்தாரு. நம்மளுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. 3 ஏக்கர் நிலம் இருக்கு. எங்க இருக்குண்ணா அது? ஏறநாள் NH4 மெயின் ரோட்லயே இருக்கு. ஓகேண்ணா. என்னென்ன பண்றீங்க அந்த விவசாயத்துல? மல்லி நட்டு வச்சுக்கிறேன், கனாமரம் நட்டு வச்சுக்கிறேன். மிச்சத்துக்கு ஆட்டுக்கு தீவனம் நட்டு வச்சுக்கிறேன். ஆட்டுக்கு தீவனம் நட்டு வச்சு. இது இல்லாம நீங்க ஆட்டுக்கு தீவனம் போடுங்க வீட்டுல கொண்டு போயிட்டு? தீவனம் நட்டு வச்சுக்கிறேன். மாட்டுக்கு தான் தீவனம். ஆட்டுக்கு வந்து தீவனம் பிள்ளை அப்படியே விட வேண்டியது நைட்டு. ஓகேண்ணா. எவ்வளவு மாடு நான் வச்சிருக்கீங்க? மாடு 2 மாடு வச்சிருக்கிறேன். 2 மாடு. பசு மாடு தான்? பசு மாடு. ஓகேண்ணா. என்ன மாதிரி தீவனம் நான் போட்டிருக்கீங்க? நீங்க ஆடுக்காக எதுவும் போடல தனியா? ஆட்டுக்காக உளுத்தம் போட்டு கொஞ்சம் புண்ணாக்கு, வெயில் காலம் ஆனா புண்ணாக்கு போடுவோம். மழை காலத்துல புண்ணாக்கு போட்டாக்கா ஜலி பிடிக்கும். முறுக்கு போட்டு போடுவோம். ஓகேண்ணா. மதியத்துல கொஞ்சம் தண்ணி நல்லா குடிச்சுன்னா ஆடு ஓடாது இருக்குன்னு முறுக்கு போடுவோம். ஓகேண்ணா. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ ஆடுக்கு என்ன மாதிரியான நோயெல்லாம் வரும் மழை காலத்துல, வெயில் காலத்துல? வெயில் காலம்னாக்கா அந்த அளவுக்கு தெரியல. ஓகேண்ணா. 3 மாசம் ஒரு முறை பூச்சி மருந்து கொடுக்கணும். ஆனா நம்மளால கொடுக்க முடியல. ஆடு பூச்சி கொடுக்க முடியல. இவ்வளவு ஆடு இருந்தாலும் நீங்க கொடுக்க முடியல? பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஒரு டைம் முடியாதனால ஒரு 5 ஆடு என்ன பிரச்சனை பண்ணாக்கா பூச்சி வந்து நெல்ஜான் கொடுப்போம். வந்து கொடுப்போம். நெல்ஜான் இல்லாட்டி வீடியோ கொடுப்போம். ஓகேண்ணா. அப்பப்போ 3 மாசம் ஒரு முறை கலந்து கொடுப்போம். அது மழை காலம் என்னாக்கா PPR தடுப்பூசி போடணும். PPR தடுப்பூசி. இப்ப எப்படி நான் தடுப்பூசி நீங்க ஆடு எல்லாமே ஓட்டின்னு போவீங்களா இல்ல இப்படியே படுக்க மாட்டேன்? டாக்டர் வந்து போடுவாங்களாண்ணா? டாக்டர் போடுறதுல நானே வாங்கி வந்து போடுவேன். வாங்கி வந்து நீங்களே போட்டுப்பீங்க? வேலையில கணேஷ் மெடிக்கல் வாங்கி வரும். ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. நீங்களே எல்லா ஆட்டுக்கு போட்டு? எல்லா நாளே PPR தடுப்பூசி போடுறோம். ஓகேண்ணா. அது FMD ஊசி போடுறோம். ஓகேண்ணா. FMD பத்தி சொல்ல முடியுமாண்ணா? FMனா வாய்க்கு கோமாரி, வாய்க்கானை கால்கானை. ஆமா. ஓகே. அது வந்து ஊசி போட்டா வரும். ஆனா தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும். ஆடு வந்து கொஞ்ச நாளா இளைஞர்ல வயதுல இருந்து இது போடாது, போட்டுட்டு போடாது. அது ஊசி போட்டாக்கா தாக்கம் போகாது. ஆனா அதனால ஏற்பு அதிகமா வராது, கம்மியா இருக்கும். மடக்குட்டி இப்படி ஆட்டேன். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. என்ன தடுப்பூசி நான் போடுறீங்க? கண்டிப்பா வந்து PPR தடுப்பூசி போட்டாக்கா ஆடு வந்து நல்லா கொய்ன்னு இருக்கும். ஆடு வந்து கெடாது, ஆனா பால் கம்மியா இருக்கும். PPRன்றது கோமாரி நோய்க்கா? கோமாரி. எதுக்குண்ணா அது? அது வந்து பேதி ஆகாதுக்கிறதுக்கு. பேதி ஆகாம இருக்குது. வேற என்ன? ஆடு வந்து நோய் தாக்குதல் எதுவும் வராது. சளி. இப்போ PPR சொல்றீங்களா? அது ஆட்டுக்கு ஒரு வாட்டி போட்டா போதுங்களா இல்ல 6 மாசம் ஒரு வாட்டி? 6 மாசம் ஒரு முறை. 6 மாசம் ஒரு வாட்டி போடணும். ஆமா, போடணும். இப்ப நீங்க 50 ஆட்டுக்கு எவ்வளவு செலவாகுது PPR ஊசி போடணும்னா? PPR ஊசினா 500 ரூபாய் ஆகுது. 500 ரூபாய் ஆகுது. ஆமா, 500 ரூபாய். எல்லாத்துக்கும் எவ்வளவு ml போடுவீங்க? PPR வந்து 1 ml தான் போடணும். 1 ml. ஆமா. ஓகேண்ணா. சரி. FMDனாலும் 1 ml தான் போடணும். ஓகேண்ணா. அண்ணா இப்போ காலையில 8 மணிக்கு ஆடு ஓட்டிடுவோம் நீங்க வீட்டுல இருந்து எத்தனை மணி வரைக்கும்? கரெக்டா 11 மணி மேய்ப்போம். 11 மணி வரைக்கும். ஆமா. வெயில் எக்கச்சக்கமா வெயிலா இருக்கு. நம்மளே பெஜாராயினா கட்டி வெயில் காலத்துல நிறைய ஆடு வெயில்ல விட்டா கொஞ்சம் இதுவாயிடும், தளர்ந்துடும். ஒன்னே ஆகாது. ஏரியில ஒரு மெஷதான் ஆடு கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஏரியில விட்டா கெட்டு போயிடும். பாசம் இருக்குது. பாசம்
தலைக்கட்டு வரும், வயிறு உப்புசல் வரும், அதனால அங்க ஓடி ஓடாது ஆடு. சரி சரிங்கண்ணா. மதிய டைம்லண்ணா மேய்க்கிறது? மதியத்துல கட்டிடுவோம் சும்மா, அதுதான் தீவனம் கொஞ்சம் தண்ணின்னு வச்சா முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க காலைல மட்டும் தான் மேய்க்கிறது? இல்ல சாயங்காலம் 2 விடுவோம். சாயங்காலம் 3 மணி விடுவோம் ஆடு. 3 மணிக்கு விட்டுறீங்க? 3 மணி விடுவோம். ஓகே ஓகேண்ணா. நான் இப்ப நீங்க வந்து இப்போ ஆடு பாத்துக்கிட்டு அப்புறம் வந்து இதுதான் விவசாயம் பண்றது? விவசாயம் தான் வேலை செய்யறோம். ஓகே ஓகேண்ணா. நான் இப்போ உங்க ஆடு விற்பனை பண்ணனா என்ன பண்ணுவீங்க? எங்க எடுத்துன்னு போய் நான் விற்பனை? ராணிப்பேட்டை சந்தை. சந்தையில விற்பனை பண்ணுவீங்க? மத்தபடி இங்க வீட்டாண்ட யாருக்கும் யாருன்னா வளர்த்து கேட்டா கொடுப்போம். ஓகே ஓகேண்ணா. பொதுவா வந்து இங்க கூடத்துல ராணிப்பேட்டை தான் விற்கிறது. சரி சரிங்கண்ணா. இப்போ 50 ஆடு வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கு 2 கடை தான் வச்சுக்கிறேன் நீங்க. இப்போ அந்த கடை வந்து எப்படின்னா நீங்க சூஸ் பண்றீங்க? இப்போ ஆடுகளோட உரத்துக்கு தான் நீங்க அந்த 2 கடை வச்சிருக்கீங்க. ஆமா. அது எத்தனை பல்லு கெடானா? அது 2 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு ஒன்று குட்டி ஆடு. ஓகே ஓகே. எத்தனை பல்லு கடை சூஸ் பண்ணா நான் கரெக்டா இருக்கும்? கடை வந்து கரெக்டா வந்து கடை முளைப்பு எல்லா பில்லும் வந்த பிறகு ஆடு ஓடிச்சோம்னா நல்ல வீரியமா குட்டி இறங்கும். ஓகே ஓகே. இல்ல எடி குட்டி அந்த அளவுக்கு வீரியமா இறங்காது. சொல்லுவாங்க இந்த பக்கமா 2 பல்லு கேடா தான் வாங்கணும், 3-4 பல்லு கேடா வாங்கணும், வீரியமா ஏறி மெரிக்கும். இல்ல அப்படி இல்ல. எதுக்குன்னா 2 பல்லுன்னா குட்டி நல்ல வீரியம் மெரிக்கும். ஆனா அந்த குட்டி வந்து நல்ல தரமா போடாது. தரமானா நல்லா ஊட்டமா நல்லா சிஞ்சி நல்லா போடா சூப்பரா இருக்கும் குட்டி. ஓகே ஓகே. ஆனா நல்லா பெல் ஆகி போச்சுனாக்கா குட்டி வந்து நல்லா ஐத்தமா போடும், நல்லா சீமா வளரும். நல்லா பல்லு போட்டது வாங்கினா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா முத்தி போயிருக்கூடாது கடை. முத்தி போயிருக்கூடாது. சரி சரிங்கண்ணா. மடக்கு ஆட்ட இப்போ நீங்க ஆடு வளர்க்கறது எப்படின்னா லாபமா நஷ்டமாண்ணா இப்பெல்லாம் இப்ப இருக்கிற காலத்துக்கு? இப்ப இருக்கிற காலத்துக்கு ஆடே மேய்ச்சின்னு இருந்தாக்கா, நான் உண்மை பொதுவா சொல்றேன், ஆடே மேய்ச்சிருந்தாக்கா இந்த 50 ஆட்டுக்கு வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிப்பேன். வருஷத்துல ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ள சம்பாதிக்க முடியாதுனால. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு 50 ஆடு போச்சுனாக்கா 50 குட்டி பிழைக்கிறது கிடையாது. எப்படியாவது ஆடு குத்தம் இல்லாட்டி எங்கன்னா வீயம் தவறு ரோட்ல மாட்டோம். ஓகே ஓகேண்ணா. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு 5 குட்டியாவது சாகும். வருஷத்துக்கு 5 குட்டி 5 குட்டி 10 குட்டி கண்டிப்பா சாகும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இல்லாட்டி ஒரு குட்டி போட முடியாது சாகும். இல்லாட்டி குட்டி போட்டாலும் பால் குடிக்காது, மண்ணு துண்ணும், நாய்க்கு போவோம். நாய் தீமோம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இது ஆகும். ஓகே ஓகே. ஆனா இப்போ ஆடுக்குலாம் இந்த உலர் தீவனம் மாதிரி எல்லாம் கொடுக்கலாம், காஞ்ச தீவனம் எல்லாம். அதுல என்ன நான் கொடுக்கலாம்? இப்ப என்னென்ன கொடுக்கலாம்? நீங்க வச்சிருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா. பீர் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா போறது இல்ல. ஓகே ஓகேண்ணா. இதுக்கு இல்லாம தனியா நீங்க எதுவும் ஆட்டு தீவனம் தனியா எதுவும் தீவனம் இல்லாத முறுக்கு போட்டு? சரி சரிங்கண்ணா. மடக்குட்டி மின்னாட்டா. ஓகே ஓகேண்ணா. நான் ரொம்ப நன்றிண்ணா. சரி.